இட்ஸ் 4:30. இன்றைக்கி வந்து சீக்கிரம் வந்து we are going on a day trip with சென்னை பார்க்க ஸ்டூடெண்ட்ஸோட. சுஷ்மாவையும் எழுப்பியாச்சு. எங்கே போகிறோன்னா we are going to செஞ்சிக்கோட்டை. அது வந்து ஒரு சூப்பரான பார்க்கர் ஸ்பாட், ஆனால் ஒரு நல்ல ஹைக்கிங் ஸ்பாட் கூட. அண்ட் ஒரு மலைக்கு மேலே ஒரு ஃபோர்ட் ஒன்று இருக்கும். ஸோ இன்றைக்கி அங்கே தான் போய் எல்லோரும் பார்க்கர் பண்ண போகிறோம். கும்பலாக ஒரு 15-18 பேர் போகிறோன்னு நினைக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி ஃபன். வெயிட் அண்ட் வாட்ச். குல்ஃபி வந்து இப்போ அவளையும் ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. பட் சேட்லி அங்கே டாக்ஸ் ஆர் நாட் அலவுட். அதனால் இன்றைக்கி குல்ஃபி அண்ட் கோகோ கிடையாது. கோகோ பாருங்கள் காருக்கு பக்கத்துலேயே போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. காரை தரடா நான் உள்ளே ஏறுறேன் அப்படின்ற மாதிரி. சாரி கேர்ள்ஸ், இன்னைக்கு you guys are not coming, so go and sit. go பார்க்கர் பாட் ரீச் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே பஸ் வரல. சில கும்பல் வந்து ஆல்ரெடி பாருங்கள் இத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளே. அண்ட் சில பேர் இங்கே தூங்கிட்டானுங்க. யாருன்னு பார்ப்போம். இங்கே தூக்குமா தனியாவடா? ஃபைனலி த வேன் இஸ் ஹியர். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனிவே எனக்கு வேறு மோஷன் சிக்னஸ் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பண்ண விக்கி மூஞ்சில் ரெட் லைட் எப்படி அடிக்குது. இவன் ஒருத்தான் ஆளை ஒன்றா கையை தூக்கிடுவான். ஓகே, பஸ் கிளம்பும் போது எல்லாம் உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. இவர் தான் நம்ம சின்ன டிடி. அதே மாதிரியே வணக்கம்லாம் சொல்லிட்டு போறப்பா. ஹியூமனிட்டி மியூசிக் போடுங்கப்பா அவர் போகும்போது. முட்டிக்காதீங்க. சமஞ்சி ஹெல்தி கஃபேல சாப்பிட்டு இவனுங்க பில்லு பே பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு முட்டை தோசையும் 100 ரூபாயாம். நம்ம சின்ன டிடிஎஃப் தான் பே பண்ணியிருக்காரு போல. அண்ணனின் விருதுகள் மாமா யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கர்நாடகா வண்டிப்பா. ஃபியூல் லீக் ஆகுது. ஓப்பன் ஆயிடுச்சு விஷயம். ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஊருக்கு போகும்போது ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை ஸ்லோவாக ஓவர்டேக் பண்ணதுனால பெரிய ஆக்சிடென்ட் இல்லை. ஹெட் ஆன் ஒரு லாரியில் ஆயிடுச்சு. அந்த லாரிக்காரனும் ஸ்லோவாக இருந்ததுனால ஒன்றும் ஆகலை. வண்டி ஃப்ரண்ட் ஃபுல்லாக காலி. ஏர் பேக்கில் ஓப்பன் ஆகிடுச்சு. பட் உள்ளே இருந்தவங்க ஆல் சேஃப். வாட்டர் மெலன் எடுத்துகிட்டு போதுப்பா. இங்கே பா பா நம்ம முகத்துக்கு என்னங்க சன்ஸ்கிரீன்? முகத்துக்கு போடுறதா கேள்விப்பட்டிருக்கேன். இவர் என்ன தாடிக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. வாங்க சின்ன டிடிஎஃப் போதும். அந்த பேர் சொன்னீங்கன்னா இங்கே தூக்க மாட்டேன். வாட்டர் மெலனுக்காக வெயிட்டிங். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நாங்கள் உள்ளே போகிறோம். செஞ்சிக்கோட்டை வந்தாச்சு. ஸோ இப்போ அங்கே தான் போகணும், அந்த உச்சிக்கு.
அங்கே தான் ஒரு நல்ல பார்க்கர் ஸ்பாட் இருக்குது. இப்போ we are all going inside. வெயில் பிச்சுக்கிட்டு அடிக்குது. மேலே போய் என்னத்தை பண்ண போகிறோமோ பார்ப்போம். ரெடி பின்னாடி ஒருத்தன் ஜாகிங் பண்ணிருக்கான் பாரு. யாருமே இல்லை. We're just walking towards the fort and we found this huge banyan tree with fruit and everything. And one of its hanging aerial roots has gone into the ground. It's become a trunk on its own. Isn't that amazing? So apparently there's like 12 feet between this and this, and he's already done a running precision over this gap about 7-8 years ago, and now he wants to see if he can do a side flip. Let's see if he's got it in him. Everyone's practicing on the ground level before moving to the roof. Let's actually go up and see this distance from the top. Oh, the steps are steep. This does give me a heart attack. I don't want to say heart attack, but it's like my heart's missing a beat and I look down. Practicing on the ground before attempting it here. ஒரு கல்லை கண்டுபிடிச்சி அதை போட்டு அங்கேருந்து இஸ் மெஷரிங் 12 feet. ஜம்ப் எடுக்கவே இல்லை நான். எங்க லேண்ட் ஆச்சு? இப்போ இந்த கல்லுலேருந்து பண்ண முடிஞ்சதுன்னா கிரவுண்ட் லெவலில், then I think he'll take it upstairs. ரன்னிங் ப்ரிஷன் பண்ணியாச்சு. சைட் ஃப்ளிப்க்கு வாஸ் ப்ரிப்பேரிங், பட் ஒரு 1.5-2 feet கம்மியாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த வாட்டி கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாகிடுச்சு. ஸோ ஐடன் பண்ண ஏதாவது ஆர்வக்கோளாறில் ட்ரை பண்ணி இன்ஜூர்லாம் பண்ணிக்கூடாது. அதனால்
நெக்ஸ்ட் டைம் இப்போது we are climbing the hill. இதோட உச்சியில் தான் ஃபோர்ட் இருக்குது. அங்கே போனால் நல்ல கிளைம்பிங் சேலஞ்சஸ்லாம் இருக்கும், சின்ன சின்ன ப்ரீஷன் ஜம்ப்ஸ், பட் ஹார்டான ப்ரீஷன் ஜம்ப்ஸ்லாம் இருக்கும். we can try those things. இல்லை, நம்ம ஒன்றும் அவ்வளோலாம் நடக்கலை, தோ தான் இருக்குது. இப்போ என்னென்னா உச்சி வெயில் 1 மணிக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கோம். அதான் ப்ராப்ளமே. 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது. ஓ இல்லை, அதுக்கப்புறம் கூட 4 o'clock வரைக்கும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மேலே போயிட்டு கொஞ்சம் கிளைம்ஸ்லாம் பண்ணலாம். தீனா இன்றைக்கி அவனோட ஸ்கில்லை காட்டுவான். மேலே நான் பண்ணால் மலை உச்சியில் தான்டா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கான். லைஃப் ஆஃப் ராம் மியூசிக் போட்டு அப்படியே தீனா வீடியோவில் போட்டோன்னா, இரு காலின் இடையிலே உரசம் பூனையாய். ஸோ சரி, இங்கே ஒரு பெரிய பீர் எங்கே இருக்குல்ல, when I first came, நான் வந்து ஒரு பிரிட்டிஷ்கார ஒருத்தன் கூட வந்தேன், எங்கள் கூட வந்தான், ஆண்டின்னு. ஸோ நாங்கள்லாம் இங்கே நின்றுட்டு இருந்தோம். இட்ஸ் லைக், எதுக்கு இங்கே கேனன் இருக்கு, வீடியோ எடுக்கிறதுக்காக எங்களை கீழே இருந்து கூப்பிட்டீங்க பார்த்தியா? உங்களுக்குலாம் ஷேர் பண்ணலடா, கேளு. ஸோ அவன் வந்து இங்கே நின்றுட்டு எதுக்கு இந்த கேனன் இருக்குது, ஆப்வியஸாக ஷூட் பண்ணதான், பட் யாரை ஷூட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தான். சுஷியில் இருந்தான். இது லைக், என்னோடய ஆன்சிஸ்டர்ஸ் வந்து உன்னோட ஆன்சிஸ்டர்ஸை கொலை பண்ணுறதுக்கு தான் அது இங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னு. அவனுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. What if it falls right here? That is the other phone. Yeah. Rani. ஆமாம். மீனிங் ராஜா இங்க ராணி அங்கன்னா எது கல்யாணம் பண்ணாங்க? வெயிலெல்லாம் நின்று பிரேக் எடுக்காது. கம் கோ கோ கோ. முகமூடி கொள்ளக்காரன் செத்துட்டு இருக்கான். வீடியோ கேட்குது. வீடியோ நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக எங்களை இங்கே கூட்டில் வந்து கொலை பண்ணுறீங்களா? தீனா கீழே இறங்கும் போது கிராலிங்லேயே போகிறனால சொல்லியிருக்கான். ஆமாம், அப்படிதான் போக வேண்டிய நிலைமை இருக்கு. போங்க போங்க, வந்துருச்சு. 2 kilometers. அந்த பாட்டி ஏறிட்டு கீழே இறங்கிட்டாங்க. Honestly, how far? அவ்வளோதான், வந்துருச்சு. கம் கம். தண்ணி குடி. ஃபைனலி டாப் ரீச் ஆயாச்சு. எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஃபுல் எனர்ஜியோட. இன்னும் அழகாக இருக்கு. ஓ, இதான் வந்ததுவா? We have finally reached the top. Never in my life did I imagine that a monkey would come and sit in front of me and pee and poop at the same time. You got lucky. The monkey was giving me a show. ஸோ எனிவே, இப்போ சேலஞ்ச் என்னென்னா, இங்கே இருந்து அப்படியே இந்த பக்கம் ஏறி டாப்புக்கு போகணும். அதான் சேலஞ்ச். யார் ஆரம்பிக்கிறீங்க ஃபஸ்ட்டு? இப்படி. I have to figure out a way.